என்னால் அஃபிஷியலாக சொல்ல முடியும், ஐ எம் த ஃபாஸ்டஸ்ட் பர்சன் ஹூ ட்ராவல் சென்னை டு மும்பை சோலோவா. ஸோ சென்னையிலேருந்து மும்பைக்கு 1343 கிலோமீட்டரை 17.5 மணி நேரத்தில் நான் தனியாக என்னோட வண்டியோட போயிருக்கேன். இது எப்படி என்னால் பாசிபிள் ஆச்சு? எதுக்குமே நான் வண்டி நிறுத்தலை, பெட்ரோல் அடிக்கிறத தாண்டி நான் சாப்பிடல, தூங்கலை, ரெஸ்ட் எடுக்கலை, எதுவுமே பண்ணல. இதுக்கு எல்லாத்துக்கும் ப்ரூஃப் இருக்குது. அதை பற்றி இந்த வீடியோவில் நம்ம பார்க்கலாம். எப்படி இந்த அவார்டு எனக்கு கிடச்சிச்சு, இதுக்காக நான் என்னென்னலாம் ப்ரிப்பேர் பண்ணேங்கிறத பற்றி நிறைய விஷயத்த இந்த வீடியோவில் நான் ஷேர் பண்ண போகிறேன். ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் எனக்கு கொடுத்த டைட்டில் என்னென்னா, ஃபாஸ்டஸ்ட் பர்சன் ஹூ ட்ராவல் சென்னை டு மும்பை சோலோ. அதாவது நானும் வண்டி மட்டும்தான் இருப்போம், வேறு யாருமே கூட இருக்க மாட்டாங்க, தனியாக தான் நான் பண்ணி முடித்தேன். இதுக்கு எனக்கு 17.5 மணி நேரம் ஆச்சு. என்னோட டார்கெட் 15 மணி நேரமாக இருந்தது. பட் என்னால் அதை அச்சீவ் பண்ண முடியல. அது ஏன் அப்படிங்கிறதையும் இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கிளியராக புரியும். சேலத்தில் பட்டதாரி இளைஞர் ஒருவர் ₹1 நாணயங்களாக சேர்த்து 2.5 லட்சத்தை கொண்டு வந்த இளைஞரால் ஊழியர்கள் அதிர்ச்சி அடைந்துள்ளனர். 2.5 லட்சத்துக்கும் நம்ம காயினா வாங்குவோம். இதை வாங்கினாதான் தெரியும் நமக்கு ஒரு வண்டிக்கு நம்ம இவ்வளோ கஷ்டப்பட்டு வாங்கினாதான் அந்த பணத்தோட அருமை என்னன்னு தெரியும். வழங்கிய சில்லறையை எண்ண ஏறத்தாழ 10 பேர் கொண்ட குழு 8 மணி நேரம் போராடியதாக ஷோரூம் ஊழியர்கள் தெரிவித்தனர். இந்த வீடியோ பார்க்குற நிறைய பேர் நினைக்கலாம், இப்படி வேகமாக போகிறனால தான் ஆக்சிடென்ட் ஆகுது, இவனெல்லாம் பிடிச்சி ஜெயிலில் போடுங்க, பாலிமருக்கு ஃபோன் பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஆக்சுவலாக நானே பாலிமருக்கு இன்னும் நிறைய நியூஸ் சேனலுக்கு கால் பண்ணிட்டேன். ஸோ நாளைக்கு ப்ரெஸ் மீட் கொடுப்பேன்னு நினைக்கிறேன். ஸோ எதனாலனா இதை நம்ம ஒரு எண்டூரன்ஸ் ஸ்போர்ட்டாக தான் பண்ணியிருக்கோம். எந்த விதத்துலையும் நம்ம எந்த விதமான இல்லீகல் ஆக்டிவிட்டியுமே பண்ணல. எந்த இடத்துலையுமே நம்ம ஸ்பீட் லிமிட்டையும் தாண்டல. ஸோ எந்த விதமான லாவையும் நம்ம மீறி இல்லீகலாக எந்த விஷயத்தையுமே பண்ணல. எல்லாத்துக்கும் அஃபிஷியல் ரெக்கார்ட்ஸ் இருக்குது. அஃபிஷியல்ஸையும் அதுக்கான ப்ரூஃபும் சப்மிட் பண்ணியிருக்கேன். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி ஒரு சின்ன கதை சொல்கிறேன். ஒரு ஊரில் ஒரு பையன் இருந்தான். அந்த பையனுக்கு ஆக்சிடென்ட் ஆகிடுச்சு. அவனோட ரைட் ஹேண்டோட எல்போ உடஞ்சிருச்சு. ஸோ டாக்டர்கிட்ட போயிட்டு ஆப்ரேஷன் பண்ணி ஒயர்லாம் வச்சுட்டாங்க, உள்ளே ஃபிக்ஸ் பண்ணிட்டாங்க. இனிமேட்டு கொஞ்ச நாள் நீங்கள் ரெஸ்ட் தான் எடுக்கணும், எதுவும் பண்ணக்கூடாதுன்னு சொல்லிட்டாங்க. ஒரு 3-4 மாதம் வீட்டுக்குள்ளேயே இருந்தான். ஸோ அதுக்கப்புறம் வீட்லேயே இருக்க ஒரு மாதிரி இருக்கேன்னு வாக்கிங் போனான். ஸோ வாக்கிங் போன வாட்டி ரன்னிங் பண்ண ஆரம்பிச்சிட்டான். ஸோ அப்போ தான் அவனுக்கு தெரிஞ்சது, ரீசெண்டாக ஒரு அல்ட்ரா மாரத்தான் ஈவெண்ட் நடக்க போகுது, 89 கிலோமீட்டர் ஓடணும்னு சொல்லிட்டு. சரி, அதுக்காக ப்ரிப்பேர் பண்ணலாம். அந்த பையன் ஸ்கூல் காலேஜ் படிக்கக்குள்ளே மாரத்தான்லாம் ஓடிருக்கான், ப்ரைஸ்லாம் வாங்கியிருக்கான். சரி, இப்படி ஓடிருக்கான், இதெல்லாம் பண்ணியிருக்காமே, நம்ம இப்போ ட்ரெயின் பண்ணலாம் அதுக்காகன்னு சொல்லிட்டு அந்த பீரியடில் ஒரு நாளைக்கு 10 கிலோமீட்டர்லேருந்து 12 கிலோமீட்டர்னு ஓடி ஒரு மாதத்தில் 360 கிலோமீட்டர் ஓடிட்டான். ஒரு நாள் பெயின் ரொம்ப அதிகமாக இருந்தது ஒரு லெக்கில், குறிப்பிட்ட இடத்துல. எங்கன்னா காலும் இடுப்பும் கனெக்ட் ஆகிற அந்த ஹிப் ஜாயிண்ட்டில் பயங்கரமான பெயின் இருந்தது. ஸோ என்னடா இவ்வளோ பெயின் இருக்கே அப்படின்னு டாக்டர்கிட்ட போன வாட்டி டாக்டர் சிடி ஸ்கேன் எடுக்கலாம்னு சொல்கிறாங்க. சிடி ஸ்கேன் எடுத்து பார்த்த வாட்டி தான் தெரியுது, உங்களோட கால் எலும்பும் இடுப்பும் கனெக்ட் ஆகிற இடத்துல லைபரோன்னு ஒரு டிஷ்யூ இருக்கும். அந்த டிஷ்யூ தான் 2 முட்டி இதாகாத மாதிரி உரையாத மாதிரி பார்த்துக்கும். அந்த டிஷ்யூ டேர் ஆகி 2 போனும் உரசி போனில் இருக்க மேரோ வெளியே வந்துருச்சு. அந்த பையனோட மைண்டில் நிறைய நெகட்டிவ் தாட்ஸ் ஓடுது. ஃபிசிக்கலாக மென்டலாக அவனால் சுத்தமாக முடியல. ஏன் நம்ம வாழ்க்கையில் மட்டும் இப்படிலாம் நடக்குது, பணக்காரங்களாம் நல்லா இருக்காங்க, தப்பு செய்கிறவங்களாம் ஊருக்குள்ளே நல்லா இருக்காங்க அப்படின்னு எல்லாத்தையும் ப்ளேம் பண்ணிக்கிட்டு ஜாலியாக இருக்கிற மாதிரியே லைஃப் இருக்கலாம். அப்படி இல்லைனா, இப்போ எனக்கு இது நடந்துருச்சு, அதனால் என்னால் இதை எதையுமே மாற்ற முடியாது, பட் இதிலேருந்து என் லைஃப்பில் நான் என்ன பண்ண போகிறேன் இதை தாண்டி அப்படின்னு தொடர்ந்து அவன் ட்ரை பண்ணிகிட்டே இருக்கலாம். இந்த 2வது ஆப்ஷன் தான் அந்த பையன் சூஸ் பண்ணான். இப்போ இந்த ஹோல் ஸ்டோரி சொன்னல, அந்த பையன் வேறு யாரும் இல்லை, நான் தான். இப்போ நான் சொன்ன எல்லா விஷயமுமே இந்த இந்தியா புக் ஆஃப் ரெக்கார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி எனக்கு நடந்துச்சு. கிட்டத்தட்ட ஒரு 6 to 7 மந்த் பீரியடில், ஷார்ட் பீரியடில். இதை உங்களால் நம்ப முடியலன்னு நினச்சிங்கன்னா எல்லா மெடிக்கல் ரெக்கார்ட்ஸும் நான் உங்ககிட்ட காட்டுறேன். அதில் எனக்கு எந்த விதமான ஆட்சேபனையுமே இல்லை. ஸோ இதெல்லாம் நான் எதுக்கு சொல்கிறேன் அப்படின்னா, நீங்கள் வீடியோ பார்க்குறது, ரெக்கார்ட் பண்ணுறது, பணம் இருக்குது, அவங்க ஜாலியாக இருக்காங்க, நீங்கள் இப்படிலாம் நினைக்கிறீங்களா, இது ஒன் சைட் ஆஃப் த திங் தான். அனதர் சைடில் என்ன நடக்குது, என்னென்னலாம் கோ த்ரூ பண்ணிகிட்டு இருக்கோம் அப்படிங்கிறது யாருக்குமே தெரியாது. இது என் லைஃப்பில் நடந்ததை நான் உங்ககிட்ட ஜஸ்ட்டு ஷேர் பண்ணியிருக்கேன். உங்கள் லைஃப் இதோட ரொம்ப கொடூரமான விஷயங்கள் நடந்திருக்கலாம். அதிலிருந்து நீங்கள் ஓவர் கம் பண்ணி வரதுக்கு ட்ரை பண்ணிகிட்டு இருக்கலாம். கண்டிப்பாக உங்களோட என்ன ஆனாலும் சரி, உங்களோட விடாமுயற்சி, உங்களோட ட்ரைனிங்கு, உங்களோட அந்த தன்னம்பிக்கையை தயவு செஞ்சு விட்றாதீங்க அப்படிங்கிறது தான். ஏன்னா எந்த நேரத்துலையும் எதுக்காகவும் உங்களை இன்னொருத்தவங்களோட கம்பேரே பண்ணாதீங்க. இப்போ கமெண்ட்டில் நிறைய பேர் தூக்கிட்டு வந்துடுவாங்க, எங்கள் தலைவன் கண்ணை மூடி தொலைச்சா அங்கே போயிடுவார், இங்கே போயிடுவார், இவன் யார் டுபாக்கூர் பைக்கர்னு. ஐ திங்க் திஸ் ஆர் த திங் வி நீட் டு எலிமினேட்னு நினைக்கிறேன். வி ஒன்லி நோ வாட் ஹேப்பன்ஸ் இன் அவர் லைஃப்ங்கிறது தான். ஸோ அதனால் உங்களோட என்றைக்குமே இன்னொருத்தரை கம்பேர் பண்ணாதீங்க. அதை நான் ஷேமாக தான் நினைப்பேன். அதே தான் எனக்கும் உங்களுக்கும் எல்லாத்துக்குமே. இந்த ரெக்கார்ட் பார்த்தீங்க அப்படின்னா, சென்னையில் நம்ம ஆரம்பித்து மும்பையில் முடித்தோம். சென்னையிலேருந்து மும்பைக்கு நான் போகிறதுக்கு 17.5 மணி நேரம் ஆச்சு.
இந்த குறுக்கால 7 இடத்துல நான் பெட்ரோல் போட வண்டி நிறுத்தினேன். இதை தாண்டி வேறு எதுக்குமே நான் வண்டி நிறுத்தலை. சாப்பிட்றதுக்கோ தண்ணி குடிக்கிறதுக்கோ எதுக்குமே. ஸோ பேசிக்காக ஏன் இதை ரெக்கார்டுன்னு சொல்கிறோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இது வந்து எண்டூரன்ஸ் மோட்டர் சைக்கிள் ரைடு அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது ரொம்ப தூரம் நீங்கள் வண்டி ஓட்டணும். இப்போ வந்து வேகமாக நான் ஓட்டணுமா, அப்போ தான் நாங்கள் போய் சேர முடியுமா, அப்படிலாம் கிடையாது. உங்களுக்கு நான் புரிகிற மாதிரி சொல்லணும்னா, 100 மீட்டருங்கிறது வேறு, 100 மீட்டர் ஸ்ப்ரிண்ட்டுங்கிறது வேறு, மாரத்தானுங்கிறது வேறு. ரெண்டுக்கும் டோட்டல் டிஃப்ரெண்ட் ப்ரிப்பரேஷன் இருக்கும். இது வந்து ரேஸ் கிடையாது. நீ வந்து 200 250 போயிட்டு பப்ளிக் ரோட்ஸில் ஏதாவது பிரச்சனை பண்ணிட்டு ஆக்சிடென்ட் பண்ணுறது, நான் அங்கே போயிட்டேன் இவ்வளோ வேகத்தில் போயிட்டேங்கிறது கிடையாது. ஒரே கான்ஸ்டன்ட் ஸ்பீடில் ரொம்ப தூரம் ரொம்ப நேரம் வண்டி ஓட்டணும். அது ரொம்ப கஷ்டம். நீங்கள் எவ்வளோ ட்ரைனிங் எடுத்திருந்தாலும் இட் டெஸ்ட் யூ எவ்ரி பிட் அப்படின்னு நான் சொல்லுவேன். ஸோ இதுக்கு வந்து தமிழ்நாட்டில் இதுக்கு முன்னாடி விதை போட்டவங்களாம் ரொம்ப பேர் இருக்காங்க. என்னோட இன்ஸ்பிரேஷன் வந்து குரு துரோணாச்சாரியார்கிட்ட வந்து ஏகலைவனாக இருந்த மாதிரி நான் அவரை இப்போ வரைக்கும் நான் பார்த்தது பேசுனது கூட கிடையாது. பட் அவரோட ஸ்டோரிஸ்னால அவரோட இன்டர்வியூஸ்னால நான் ரொம்ப இன்ஸ்பயர் ஆயிருக்கேன். அவரோட பேர் வந்து பாலாஜி மோகன். 2016 K2K பண்ணார். அதாவது கன்னியாகுமரி டு காஷ்மீர் இருக்குது பார்த்தீங்களா, இந்த டிஸ்டன்ஸை வெறும் 61 மணி நேரத்தில் அவரோட CBR 250 பண்ணார். இதில் குறுக்கால 1.5 மணி நேரம் மட்டும்தான் அவர் ரெஸ்ட் எடுத்திருக்காரு. வேறு எதுக்குமே வண்டி இது பண்ணல. அப்புறதுன்னு பார்த்தீங்கன்னா ட்ரை ஃப்ரூட்ஸ் கொஞ்சம் சாப்பிட்ருக்காரு, தண்ணி குடிச்சிருக்காரு, அவ்வளோதான். ஸோ அவர் வந்து லிவிங் லெஜண்ட். அவர் தான் நான் ஒரு காலத்தில் இந்த ஸ்டோரி பார்க்கல நமக்குன்னு ஒரு ட்ரீம் இருக்கும் இல்லையா. ஸோ இப்படிலாம் பண்ணியிருக்காங்கன்னு ஒரு கூஸ் பம்ப்ஸ் மூமெண்ட் இப்போ கூட அவரை பற்றி பேசக்குள்ள இருக்குது. ஸோ எனக்கு தெரியல அவர் இந்த வீடியோ பார்த்துட்டு இருப்பாரான்ட்டு. பார்த்துருந்தா நீங்கள் இன்ஸ்பயர் பண்ண மில்லியன்ஸ் ஆஃப் பீப்புளில் நானும் ஒருத்தன். ரெண்டாவது இந்த மாதிரி ரெக்கார்ட்ஸ் பண்ண அவர் யார் அப்படின்னு கேட்டிங்கன்னா, தமிழ்நாட்டிலேயே அவரும் பைக்கர் யூடியூப் சேனல் வச்சுருக்காரு. ஜே எண்ட்லெஸ் பைக்கருங்கிறது அவரோட யூடியூப் சேனல் நேமு. அவரோட பிரேம் பார்த்தீங்க அப்படின்னா பிரேம்குமார் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அவரை வந்து நான் இந்த ரெக்கார்ட் பண்ணுறதுக்கு கரெக்டாக ஒரு 2 days பிஃபோர் தான் அவர்கிட்ட பேசுறதுக்கு, அவரோட எக்ஸ்பீரியன்ஸ்லாம் கெயின் பண்ணிக்கிறது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்தது. அவர் இந்தியா புக் ஆஃப் ரெக்கார்டு என்ன பண்ணாருன்னா 48 மணி நேரம் தொடர்ந்து தூங்காமல் வண்டி ஓட்டினார். ஸோ 3200 கிலோமீட்டர்ஸ் இன் 48 hours அப்படிங்கிற ரெக்கார்டு தான் அவர் ஹோல்ட் பண்ணுறாரு. ஸோ இவங்கெல்லாம் வந்து லெஜண்ட்ஸ். ஸோ இவங்களோட நான் வந்து அப்படி இருந்து நான் பார்த்துட்டு இருக்கேன். அவங்கள பார்த்து நான் வந்தவல்ல நானும் ஒருத்தன் அப்படின்னு நான் சொல்லலாம். இன்னொரு இன்ஸ்பிரேஷன் வெளியே யாருக்குமே தெரியாத ஒரு நபர், நிறைய பேருக்கு தெரியும், பட் அவர் இந்த மாதிரி ரெக்கார்ட்ஸ்லாம் பண்ணியிருப்பாருன்னு உங்களுக்கு தெரியாது. அவர் தான் ஆன்லைன் தமிழ் ஆனந்த். ஸோ ஆன்லைன் தமிழுங்கிறது அவரோட சேனல் ஆனந்த்னு சொல்லிட்டு நிறையா கிரியேட்டர்ஸை உருவாக்கியிருக்காரு. ஸோ ஆக்சுவலாக அவர் சின்ன வயசில் என்கிட்ட அவர் பர்சனலாக இதை காமிச்சது, வெளியே பெருசாக யாருக்கும் தெரியுமான்னு தெரில. அவர் நிறைய ரெக்கார்ட்ஸ் பண்ணியிருந்திருக்காரு. அதெல்லாம் எப்படி டாக்குமெண்ட் பண்ணி கின்னஸ்க்கு, இந்தியா புக் ஆஃப் ரெக்கார்ட்ஸ்க்கு அனுப்புறதுன்னு தெரில. நான் சொல்கிறதே ஒரு 20 வருஷம் முன்னாடி சொல்கிறேன். ஸோ அதெல்லாமே அவரோட திறமை எல்லாமே வேஸ்ட்டாக போன மாதிரியே போயிடுச்சு. அதுக்கப்புறம் அதை அப்படியே விட்டார். எல்லா நியூஸ் பேப்பர்லேயும் வந்திருக்காரு. அது எல்லாத்தையுமே வந்து ப்ரூஃபாக வச்சுருக்காரு. எனக்கு கிடைச்சா நான் அந்த ஃபோட்டோஸ்லாம் உங்களுக்கு போடுறேன். ஆண்டும் வரை பல நியூஸ் பேப்பர் மற்றும் பல டிவி சேனல்களை நீங்க பார்த்திருக்க முடியும். ஆனா அது நான் தான் என்று உங்களுக்கு தெரியாமல் இருக்கலாம். ஆண்டு பல சாதனைகள் செய்து பல நியூஸ் பேப்பர் மற்றும் டிவி சேனல்கள்ல பேட்டியும் கொடுத்திருக்கேன். ஆனால் பணம் என்று ஒன்று இல்லாத காரணத்தினால் என்னுடைய சாதனைகளை அடுத்த கட்டத்திற்கு எடுத்து செல்ல முடியாத நிலையில் நான் தள்ளப்பட்டேன். என்னிடம் திறமை இருந்தும் என்னால எதுவுமே பண்ண முடியல. பணம் மட்டும்தான் என்கிட்ட இல்ல, ஆனா சாதிக்கணும் அப்படின்ற வெறி என்கிட்ட இப்பயும் இருக்கு. இந்த மாதிரி பீப்புளெலாம் எனக்கு ஒரு ஹியூஜ் இன்ஸ்பிரேஷன் சொல்லலாம். ஸோ இவங்கெல்லாம் பார்க்கக்குள்ள இப்படிலாம் பார்த்து இன்ஸ்பயர் ஆகி வந்தனால தான் நான் இந்த மாதிரி ஏதாவது பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு நான் யோசிச்சது. ஸோ இந்த ரெக்கார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி ஐ ஹேவ் லாட் ஆஃப் செல்ஃப் டவுட். என்னால் இதை பண்ண முடியுமா இது வந்துட்டு. ஏன்னா என் பைக்கை நான் 1 ரூபி காயின்ஸ்லாம் கொடுத்து நான் வாங்கினது உங்களுக்கு ஞாபகம் இருக்குன்னு நினைக்கிறேன். பார்க்கலன்னா ஐ பட்டனில் அந்த வீடியோ கொடுக்குறேன். ஸோ அந்த இதுக்கப்புறம் நான் என் வண்டி 20,000 கிலோமீட்டர் ஓட்டிட்டேன். நிறைய லாங் ட்ரைவ்ஸ்லாம் போயிருக்கேன். பட் ஆக்சிடென்ட்டுக்கு அப்புறம் இட் ஃபீல்ஸ் டிஃப்ரெண்ட். பீப்புள் எப்படி உங்களை சுற்றி இருக்கவங்களாம் உங்களை பார்க்குறாங்க, உங்களுக்குள்ளேயே ஒரு செல்ஃப் டவுட் வரும். ஸோ இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் இருந்தது. ஸோ அந்த ஆக்சிடென்ட் வந்து என்னங்கிறத நான் கிளியராக ஒரு வீடியோவில் அப்லோட் பண்ணுறேன். அப்போ தான் உங்களுக்கு புரியும். பட் ஐம் டெல்லிங் யூ, அந்த ஆக்சிடென்ட்னால என்னால் யாரும் ஹர்ட் ஆகல. அது உண்மையாலுமே ஆக்சிடென்ட்டு, ஒரு வைல்ட் லைஃப் அனிமலால். நான் அதை வந்து டோட்டலாக இன்னொரு நாள் அது என்னங்கிறத நான் கிளியராக எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். இப்போ இந்த இந்தியா புக் ஆஃப் ரெக்கார்ட் பண்ணுறதுக்கு நம்ம ஃபஸ்ட்டு வந்து சேலம் டு மும்பை போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் பேசணும். இந்தியா புக் ஆஃப் ரெக்கார்ட்ஸ், அது மட்டும் இல்லாமல் கின்னஸ் ரெக்கார்ட், லிம்கா புக் ஆஃப் ரெக்கார்ட் 3 பேரையுமே அப்ரோச் பண்ணோம். நமக்கு வந்து முதல்ல இந்தியா புக் ஆஃப் ரெக்கார்ட்ஸ்லேருந்து சொன்னது என்னென்னா, நீங்கள் வந்து மேஜரான ஒரு சிட்டியிலேருந்து இன்னொரு சிட்டிக்கு போனால் தான் நாங்கள் வந்து அதை ரெக்கார்டாக எடுத்துக்க முடியும். ஸோ ஜஸ்ட்டு வந்து சேலத்துலேருந்து மும்பை போகிறது, சேலம்ங்கிறது அவ்வளோ பெரிய சிட்டி இல்லை அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஸோ அதனால் என்ன பண்ணேன்னா, ஒரு நாள் முன்னாடி செப்டம்பர் 22 பார்த்தீங்க அப்படின்னா சேலத்துலேருந்து நான் சென்னை போயிட்டேன்.
சென்னை போயிட்டு ஒரு நாள் அங்கே இருந்துட்டு செப்டம்பர் 23 என்னோட ரெக்கார்டை நான் ஸ்டார்ட் பண்ணேன். அங்கே போயிட்டேன். அவர் பிரேம்குமார் அந்த அண்ணன் வீட்டில் தான் தங்கியிருந்தோம். விடியற்கால ரைடு ஸ்டார்ட் பண்ணோம். அவர் ரூம்லலாம் கொடுத்து கிளியராக விடுங்க தம்பி பார்த்துக்கங்கன்னு நல்லா பார்த்துக்கிட்டாரு. ப்ரீவியஸ் ரெக்கார்ட்ஸ் ஏதாவது இருக்கா அப்படின்னு அவங்ககிட்டயே கேட்டிருந்தோம். நம்ம யூடியூப்பில் பார்த்துருந்தோம். யூடியூப்பில் வந்து ஹிந்தியில் ஒருத்தர் அது ரெக்கார்டு இல்லை அவர் பண்ணன்னு அவர் சொல்கிறாரு, 19 மணி நேரத்தில் ஓட்டினு ஒருத்தர் சொல்லியிருக்காரு. பட் அவர் வந்து 24 ஹவர்ஸாக சம்திங் நான் ஸ்டாப் ரைடுன்னு பண்ணியிருந்தாரு. பட் அவர் வந்து அவர் ஃப்ரெண்ட்ஸ் கூட சோலோவாக பண்ணல, ஃப்ரெண்ட்ஸ் கூட அங்கங்கே ஸ்டே பண்ணி சாப்பிட்டு பண்ணியிருந்தாங்க. அது என்டூரன்ஸ் ரைடாகவும் அதை வந்து எடுத்துக்க முடியாது, ரெக்கார்டாக எடுத்துக்க முடியாது. இட் வாஸ் அ குட் ரைடர். ஐ எம் ஜஸ்ட் டெல்லிங், எக்ஸ்பிளைன் பண்ணுறேன் உங்களுக்கு என்னென்ன ஃபேக்டர்ஸ் வந்து இதில் வந்து அஃபெக்ட் ஆகும், இதை எப்படி ப்ராப்பராக ரெக்கார்டாக எடுத்துப்பாங்க. ஸோ அப்போ நம்ம பார்க்கக்குள்ள நமக்கு தெரிஞ்சு 19 மணி நேரத்தில் ஒருத்தர் பண்ணியிருக்காரு, 24 மணி நேரத்தில் ஒருத்தர் பண்ணியிருக்காரு. இவ்வளோ தான் வந்து தெரிஞ்சு ரெக்கார்டு இருக்குது சென்னை டு மும்பைக்கு. சரி, ஓகே, இப்போ நாம் பண்ணுற மாதிரி இருந்தால் நம்மளோட டார்கெட் ஒன்று ஃபிக்ஸ் பண்ணலாம். இது வந்து அப்ராக்சிமேட்டாக 1350 கிலோமீட்டர் இருக்க போகுது அப்படிங்கிறது எனக்கு தெரியும். ஸோ இப்போ இந்த இதுக்கு எந்த ரூட்டை நான் சூஸ் பண்ண போகிறேன், என்னோட டார்கெட் வந்து 15 மணி நேரத்தில் போனால் இது வந்து ஒரு நல்ல ரெக்கார்டாக இருக்கும் அப்படின்னு நினச்சேன். ஆனால் எனக்கு வந்து அவுட்கம் பார்த்தீங்கன்னா 17.5 மணி நேரம், அதாவது 17 மணி நேரம் 34 நிமிஷம். எதனால் இது டிலே ஆச்சு, எந்த ரூட்டை சூஸ் பண்ணேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ ஜஸ்ட்டு கூகுள் மேப்பில் போயிட்டு சென்னை டு மும்பைன்னு போட்டிங்கன்னா உங்களுக்கு 3 ரூட் காட்டும். இந்த 3 ரூட்டுமே நாங்கள் சூஸ் பண்ணல. ஏன்னா இதில் ஃபஸ்ட் ரூட் காட்டுறது தான் நான் மைண்டில் வச்சுருந்தேன். அது எப்படின்னா, சென்னையிலேருந்து நீங்கள் வேலூருக்கு முன்னாடி வந்து ராணிப்பேட் போயிட்டு அங்கேருந்து பார்த்தீங்கன்னா சித்தூர் போய் அந்த வழியாக போகணும். இந்த ரூட்டை தான் நான் மைண்டில் வச்சுருந்தேன். பட் ஆஃப்டர் ஐ மீட்டிங் பிரேம்குமார், அவர் என்ன சொல்லிட்டாரு அப்படின்னா, அந்த அண்ணன் வந்து இல்லைடா அந்த ரூட் நான் ஆல்ரெடி போயிருக்கேன், ஐ டோன்ட் திங்க் இட் வில் பி சூட்டபிள் ஃபார் யூ. ஏன்னா நீ வந்து நிறுத்தாமல் நான் ஸ்டாப்பாக போகணும், நல்ல ரோடு வேணும்னு நினைக்கிறேன், ஃபாஸ்ட்டாக போகணுன்ட்டு. அப்போ வந்து இந்த ரோடு உனக்கு செட் ஆகாது, ஏன்னா நீ ஃபாஸ்டஸ்ட் ரெக்கார்ட் டைட்டில் பண்ணக்குள்ள இதை உனக்கு அது செட் ஆகாதுன்ட்டார். சரி, எந்த ரூட்டு சஜஸ்ட் பண்ணக்குள்ள அவங்க சொன்ன ரூட் என்னென்னா, கூகுளில் காட்டாத நாங்களாக ஒரு ரூட்டை உருவாக்கணும். அது என்னென்னா, சென்னை டு வேலூர், வேலூர் டு கிருஷ்ணகிரி குளியாத்தம் வழியாக போகணும், கிருஷ்ணகிரி டு ஒசூர், ஒசூர் டு பெங்களூரு, பெங்களூரு டு டம்கூர், டம்கூர் டு உப்ளி, உப்ளி டு புனே, புனே டு மும்பை. ஸோ இதுதான் நாம் வச்சுருந்த இந்த ரூட். ஸோ இப்போ இந்த ரூட்டில் கூகுள் எஸ்டிமேட் டைம் பார்த்தீங்க அப்படின்னா எனக்கு காமிச்சது 29 மணி நேரம் சம்டைம் காட்டும், டிராஃபிக்கை பொறுத்து 25 மணி நேரம் காட்டும். நம்ம கோல் வந்து 15 மணி நேரத்தில் போகணும். ஸோ இதுக்கு தான் நம்ம ரெடி ஆகிட்டு இருக்கோம். இப்போ நாங்கள் வந்து மைண்டில் பார்த்தது நிறையா வந்து அப்ரோச் பண்ணதெல்லாம் என்னென்னா, எந்த மாதிரி ஃபார்காஸ்ட்டை, ஏன்னா நான் பண்ணது செப்டம்பர் 23 பண்ணேன். ஸோ மழை வந்து எப்படி இருக்க போகுது, ஏன்னா இந்த என்டூரன்ஸ் ரைடில் ப்ரிப்பேர் ஆகக்குள்ளேயே நான் முடிவு பண்ணது என்னென்னா, நம்மளால் கண்ட்ரோல் பண்ணக்கூடிய விஷயங்கள் என்ன, நம்மளால் கண்ட்ரோல் பண்ண முடியாத விஷயம் என்ன, இதை ரெண்டையும் டோட்டலாக பிரிச்சிடணும். இப்போ வந்து நேச்சுரலாக ஒரு காசு நடக்குது, நீங்கள் எவ்வளோ தான் செக்யூரு எவ்வளோ தான் கரெக்டாக போனாலும் அதை தாண்டி யாராவது குறுக்கால வருது, இதெல்லாம் நம்மளால் கண்ட்ரோல் பண்ணாத ஒரு விஷயம். கண்ட்ரோல் பண்ண முடிஞ்ச விஷயம் என்னென்னா, வண்டியை கரெக்டாக மெயின்டைன் பண்ணுறது, ஏர் ப்ரெஷர்லேருந்து நீங்கள் ஃபிசிக்கலாக மென்டலாக ரெடி ஆகுறது, வண்டி ப்ராப்பராக அதாவது சர்வீஸ்லேருந்து எல்லா விஷயத்தையும் பார்த்து வச்சுக்கிறது, கரெக்டான டைமிங்கில் கான்சன்ட்ரேட்டாக வண்டி ஓட்டுறது, பிரேக்கிங் பண்ணுறது, இது எல்லாமே நம்மளால் கண்ட்ரோல் பண்ணக்கூடிய விஷயங்கள். ஸோ இது எல்லாத்தையுமே நம்ம 100% இருப்போம். கண்ட்ரோல் பண்ண முடியாத இந்த வெதரு, நேச்சர் காசஸ், இந்த விஷயத்தை வந்து நம்ம அது போக்கில் விட்டுருவோம். அது என்ன வந்தாலும் நம்ம அதை ஃபேஸ் பண்ணி தான் ஆகணும் அப்படிங்கிற அந்த முடிவுக்கு நான் வந்துட்டேன். ஸோ இப்போ நான் ப்ரிப்பேர் ஆனப்போ நான் வெதர் ரிப்போர்ட் பார்க்குறேன், பெருசாக மழை இல்லை, சில இடங்களில் மட்டும் தூறல் இருக்குது அப்படிங்கிற மாதிரி தான் இருந்தது. செப்டம்பர் 23 நீங்கள் சொன்னால் நம்ப மாட்டீங்க, அன்னைக்கு நான் போகக்குள்ள நிறைய இடத்துல பயங்கரமான மழை. எக்ஸாக்டாக சொல்லணும் அப்படின்னா, நான் வந்து ரைடை ஸ்டார்ட் பண்ணுறது சென்னையில் வந்து 1:20 கிட்ட ஸ்டார்ட் பண்ணுறேன். பெட்ரோல் பங்கில் ஸ்டார்ட் பண்ணி உடனே என்ஹெச்சை பிடிச்சி வேலூர் ரூட்டில் நான் கிளம்பிட்டு இருக்கேன். ஸோ இப்போ இங்கே கிளம்பக்குள்ளே பார்த்தீங்க அப்படின்னா, சென்னையிலேருந்து கிருஷ்ணகிரி போகணும். இந்த வேலூர் ரூட்டாக போயிட்டு இருக்கக்குள்ள நிறைய இடத்துல வந்து நைட் டைமுங்கிறனால அந்த விண்டு அந்த விங்ஸ் எடுத்துகிட்டு போகிற அந்த வண்டி, அந்த 36 வீல் இருக்குது, அந்த ஜெயிண்ட் வண்டி போகுது. அது எல்லாமே அங்கங்கே சர்வீஸ் ரோட்டில் டேக் டிவோஷன் போட்டிருக்கனால டேக் டிவோஷனில் இறங்கி போகுது. முன்னாடி பின்னாடி எஸ்கார்ட் வந்து 2 வீலரை விடவே மாட்டேங்கிறாங்க. ஸோ இங்கேயே போகிறப்பயே ஒரு இது ஆல்ரெடி நான் நர்வஸாக ஸ்டார்ட் பண்ணி போயிட்டுருக்கேன், என்னடா இப்படி ஆகுது அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அதை தாண்டி நம்ம போயிட்டு இருக்க கூட குளியாத்தத்துக்கிட்ட அந்த இடத்துல போயிட்டுருக்கேன். நீங்கள் சொன்னால் நம்புவீங்களான்னு தெரில, நான் என்கவுண்டர் பண்ணதுலேயே ரொம்ப மோசமான ஒரு விஷயங்கள்ல அதுவும் ஒன்று, காட்டு பண்ணி வந்து என்ஹெச்சில் கிராஸ் ஆகுது. மேஜராக நம்ம ஃபுல் ரைடுமே பார்த்தீங்கன்னா NH 44, அது மட்டும் இல்லாமல் NH 48 தான் இருக்கும். மேஜராக 48 இருக்கும். அந்த ஒசூர் ரோடு, அந்த கிருஷ்ணகிரியிலேருந்து ஒசூர் போகிற NH 44 கொஞ்சம் நேரம் போவேன், அப்புறம் திருப்பி போய் ரிங் ரோட்டில் நான் கனெக்ட் ஆகிடுவேன். அந்த இடத்துல இப்படி ஆச்சு. அது இல்லாமல் இன்னும் இன்ட்ரெஸ்டிங்காக என்ன பார்த்தேன்னா, குள்ளநெறி பார்த்தேன். குள்ளநெறி ஆக்சுவலாக இருக்குது நம்ம ஊருக்குள்ளே. நீங்கள் அந்த கிராமத்து சைடில் அப்படி இல்லைனா இந்த காட்டு பகுதிக்கு பக்கத்தில் உங்கள் வீடு இருந்தால் நீங்கள் பார்த்துருப்பீங்க. நான் தேனி இந்த முசிறி சைடு பார்த்துருக்கேன். இந்த தடவை ரைடில் வந்து அந்த குளியாத்தம் அதே இடத்துல பார்த்தேன். எதுக்குமே உங்களுக்கு இங்கே டைம் இருக்காது. நீங்கள் ஒரே ஒரு விஷயம் தான் புரிஞ்சுக்கணும், என்ன ஆனாலும் நீங்கள் வந்து வண்டியை ஸ்டாப் பண்ணக்கூடாது. என்ன ஆனாலும் மீன்ஸ் எமர்ஜென்சியாக நிறுத்தி தான் ஆகணும். மற்ற தேவையில்லாத விஷயங்கள் ஏதாவது ஒன்று பார்க்குறதுக்காக எதுக்காகவும் மைண்டில் நான் ஃபிக்ஸ் பண்ணிட்டேன். நம்ம இந்த ரைடை கம்ப்ளீட் பண்ணுறோம், சேஃபாக முடிக்கிறோம். இட் சேஸ் who I am for me. இடத்துல ரோடு நல்லா இருந்துச்சு, சில இடத்துல பார்த்தீங்கன்னா இப்போ தான் பில்ட் பண்ணிட்டு இருந்தாங்க, சர்வீஸ் ரோட்டில் விட்டாங்க, சில இடத்துல பள்ளம் இருந்துச்சு. ஸோ எப்படியோ ஒன்று கிருஷ்ணகிரி வந்து ரீச் பண்ணிட்டேன்.
இப்போ இந்த கிருஷ்ணகிரி வந்து ரீச் பண்ண வாட்டி இன்னமேட்டு எனக்கு நல்லா அந்த ரூட் ஃபெமிலியரான ரூட்டு. ஒரு தடவை பெட்ரோல் போட்டேன், ஒசூர் வரைக்கும் போகிறோம். ஒசூர் போனோடனே லெஃப்ட்டில் வந்து நம்ம ரிங் ரோடு எடுக்கிறோம். ஏன்னா பெங்களூர் சிட்டி டிராஃபிக்கில் மாட்டிக்கூடாதுங்கிறதுல நான் ரொம்ப 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 கான்ஷியஸாக இருந்தேன். ஏன்னா என்ன ஆனாலும் பெங்களூரில் மாட்டினா முடிஞ்சோம் அப்படிங்கிறது எனக்கு தெரியும். ஸோ பெங்களூர் ரிங் ரோட்லேருந்து லெஃப்ட் எடுக்கிறோம். அங்கேருந்து பார்த்தீங்கன்னா டும்கூரை நோக்கி போயிட்டே இருக்கும். இப்போ இந்த பெட்ரோல் பங்க்ஸில் பெட்ரோல் அடிக்கிறதுலையும் ஒரு பிரச்சனை இருக்குது. எல்லா பெட்ரோல் பங்க்லேயும் கார்டு அக்செப்ட் பண்ண மாட்டாங்க. கார்டு அக்செப்ட் பண்ணாத பங்க்கில் நான் பெட்ரோல் அடிக்க முடியாது. ஏன்னா நான் கேஷாக கொடுத்துட்டு நான் இந்த பெட்ரோல் பங்க்கில் அடித்தேன் அப்படின்னு எந்த ப்ரூஃபும் என்னால் சப்மிட் பண்ண முடியாது. எல்லா இடத்துலையும் நான் கார்டு யூஸ் பண்ணி அந்த பில்லையும் நான் எடுத்து என் ஸ்பீடோமீட்டரில் நான் எழுதி வச்சுக்கணும். எவ்வளோ ஸ்பீடோமீட்டர் ரீடிங் இருக்குது, எவ்வளோ வந்து அந்த பெட்ரோல் பங்க்கு வந்து என்ன டைமிங்கில் போயிருக்கேன் அப்படிங்கிறதெல்லாம் எழுதி நான் ஒன்று ஒன்றா சேர்த்து வச்சுட்டே வரணும். இதெல்லாம் நான் ப்ரூஃபாக வந்து நான் சப்மிட் பண்ணணும். ஓகேவா? அதனால் எந்தெந்த பெட்ரோல் பங்க்லாம் போனால் அங்கெல்லாம் ஒரு ஃபோட்டோ, நானும் வண்டி தெரியிற மாதிரி ஒரு ஃபோட்டோ எடுத்துட்டு கார்டு ஸ்வைப் பண்ணி பில் எடுத்துட்டு கிளம்பிட்டேன். நைஸ் ரோட பற்றி உங்களுக்கு தெரியும், 2 வீலருக்கே நம்ம டோல் கட்டணும். ஸோ அந்த அளவுக்கு ரொம்ப நீட்டான ரோடு, 2 பக்கமும் வேலி இருக்கும். நீட்டாக போய் சேர்ந்தாச்சு, எந்த விதமான இஷ்யூமே இல்லை. இங்கிருந்து அடுத்த பெட்ரோல் பங்க் பார்த்தீங்கன்னா பீலகவி. மொத்தம் இந்த ரைடில் 3 ஸ்டேட்டை நம்ம வந்து கிராஸ் பண்ணுவோம். தமிழ்நாட்டிலேருந்து கர்நாடகா கிராஸ் பண்ணி மகாராஷ்டிராவில் இருக்க மும்பைக்கு போவோம். ஸோ இந்த பீலகவிக்கும் மத்தியானத்துக்கிட்ட போயிட்டேன். ஸோ இப்போ இந்த டைம் வரைக்கும் எனக்கு பெருசாக பசி இல்லை, எந்த பிரச்சனையும் இல்லை. ஓகே, இப்போ வரைக்கும் ஓகே. சன்லைட்டும் வருது. ஓகே, வெதர் வந்து லைட்டாக மோடமாக இருக்க மாதிரி இருக்குது, ரொம்ப வெயிலும் இல்லை. ஓகே, மழையெல்லாம் எதுவும் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு நினச்சி நான் பாட்டு உப்ளி போனோன்னே எனக்கு ஒரு நம்பிக்கை வந்துருச்சு. இன்னும் ஒரு உப்ளியிலேருந்து மும்பைக்கு இன்னும் 570 கிலோமீட்டர் தான், நம்ம ரொம்ப சீக்கிரம் போயிடலாம் அப்படிங்கிற எனக்கே ஒரு நம்பிக்கை வந்துருச்சு. நீ ஒரு பெரிய ரைடர், நானே என் மனசுக்குள்ளலாம் சொல்லிட்டு இருக்கேன். பட் நேச்சர் ஹாவ் ஏ டிஃப்ரெண்ட் பிளான் அண்ட் டைம் ஹாவ் ஏ டிஃப்ரெண்ட் பிளான் அப்படின்னு சொல்லலாம். ஏன்னா அங்கே நடந்த விஷயங்கள்லாம் ரொம்ப கொடூரமாக இருந்துச்சு. ஏன்னா ஒரு ஸ்டேஜ்லாம் வேணாண்டா, நான் ரைடு வேணாம், ஒன்றும் வேணாண்டா, என்ன யாராவது பஸ் ஏற்றி விடுங்கடா, நான் திருப்பி ஊருக்கு போயிடறேன்டா அப்படிங்கிற அளவுக்கு நம்மளை வந்து சோதிச்சிருச்சு அப்படின்னு சொல்லலாம். உப்ளியிலேருந்து பார்த்தீங்கன்னா கோலாப்பூர் போகணும், கோலாப்பூர்லேருந்து சட்டாரா போகணும், அங்கேருந்து பூனே டு மும்பை, அவ்வளோதான் 570 கிலோமீட்டர். ஒன்றும் பிரச்சனை இல்லை, போயிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு அங்கேருந்து லெஃப்ட் எடுக்கிறேன். லெஃப்ட் எடுத்தோன்னே அது வந்து ஒரு சிங்கிள் ரோடு வரும். அந்த ரோடு வந்து ரொம்ப ரிஸ்க்கான ரோடு. நீங்கள் ஆல்ரெடி அந்த ரூட்டில் போயிருந்தீங்கன்னா தெரியும். ஏன்னா ஹெவி லோட்ஸ் வண்டியும் வரும், நீங்கள் சைடும் எடுக்க முடியாது. ரொம்ப எப்படி சொல்கிறது, பக்கத்தில் சைடு எடுப்பாங்க, நீங்கள் லெஃப்ட்டும் இறங்கவே முடியாது. ஏன்னா அந்த பக்கம் மண் ரோடு தான் இருக்கும். சர்வீஸ் ரோடு வந்து 2 வீலர் போகிற அளவுக்கு இருக்காது. அந்த அளவுக்கு பீப்புள் வந்து ரேஷ் ட்ரைவ் பண்ணுவாங்க. ரொம்ப ஹெவி வெஹிக்கிள்ஸ் வந்து அந்த இடத்துல இருக்கும். ஏன்னா அது ட்ராவலே ரொம்ப சின்ன ரோடுங்கிறனால அது அப்படிப்பட்ட ரோடு தான், ஒரு 50 கிலோமீட்டருக்கு. ஸோ அதை ஹேண்டில் பண்ணி போன வாட்டி எனக்கு நடந்தது என்னது அப்படின்னு கேட்டிங்கன்னா, கரெக்டாக வந்து கோலக்பூரை நோக்கி போயிட்டுருக்கேன். ஸோ இப்போ இந்த இடத்துல எனக்கு பிரச்சனை ஸ்டார்ட் ஆச்சு. அது என்னென்னா டேக் டிவர்ஷன். NHல என் லைஃப்பில் நான் அந்த அளவுக்கான டேக் டிவர்ஷன்ஸை பார்த்ததே இல்லை. ஏன்னா நான் வேலூர் ரூட்டில் வரக்குள்ள ஒரு 10-15 டேக் டிவர்ஷன்ஸ் இருந்துச்சு, அது பெருசாக தெரியல. பட் இந்த இடத்துல இருந்த டேக் டிவர்ஷன்ஸ்லாம் ரொம்ப கொடூரமாக இருந்துச்சு. எதனாலனா, நான் ஆல்ரெடி மும்பைக்கு சேலம் டு மும்பை வந்து IPL பார்க்க ஒரு 3 வருஷம் முன்னாடி போயிருக்கேன். அப்போ ரோடெல்லாம் ரொம்ப சூப்பர் ரோடு. நான் அதை மைண்டில் வச்சுட்டு போயிட்டு இருக்கேன், ரோடு அப்படி தான் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு. இப்போ ஃபுல் அண்ட் ஃபுல் NH வந்து எப்படி பண்ணுறாங்கன்னா, கன்ஸ்ட்ரக்ட் பண்ணிட்டு இருக்காங்க, ஃபுல்லாக பாலம் போடுறாங்க. அதனால மெயின் ரோடும் இல்லை, சர்வீஸ் ரோடும் இல்லை, மண் ரோட்டில் நிறைய இடத்துல இறக்கி விட்டாங்க. எல்லா இடத்துலையும் மண் ரோட்டில் இறங்கி போகிற மாதிரி ஆயிடுச்சு. டு கோலாப்பூர் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு 200 கிலோமீட்டர். அந்த 200 கிலோமீட்டரை மட்டும் நான் ஓட்டியிருப்பேன், ஒரு 3லேருந்து 3.5 மணி நேரம் ஓட்டியிருப்பேன். அந்த அளவுக்கு வந்து ரொம்ப நம்மளை ஸ்ட்ரெஸ் பண்ணிடுச்சு. இந்த டேக் டிவிஷன்லாம் தாண்ட வாட்டி ரோடு ஓரளவுக்கு ஃப்ரீயான வாட்டி ஐ வாஸ் ஜஸ்ட் கவுண்டிங். நம்ம வந்து எவ்வளோ டேக் டிவர்ஷன்ஸ் பார்த்துருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, டோட்டலாக இந்த ட்ரிப்பில் மட்டும் எனக்கு இருந்திருக்கும் ஒரு 45லேருந்து 48 டேக் டிவர்ஷன்ஸ். அந்த அளவுக்கு நீங்கள் சர்வீஸ் ரோட்டில் இறங்கணும், அந்த மண் ரோட்டில் இறங்கணும், அவங்கக்கிட்ட நீங்கள் இது பண்ணிட்டு போகணும். ஏன்னா பீப்புள் ஆர் கிரைசி தேர். அவங்க வந்து ரொம்ப வந்து டப்புன்னு போகிறாங்க, கட்டடிக்கிறாங்க, எதுவும் லைக் நார்மலாக நம்ம பார்க்குறது தான் இங்கே. பட் இந்த அளவுக்கு நம்ம ரைட் பண்ணக்குள்ள அது ரொம்பவே வந்து எப்படி சொல்கிறது, கான்சன்ட்ரேட் பண்ணிக்கிட்டே இருக்கிற மாதிரி இருந்தது. ரொம்ப இரிட்டேட் ஆகிடுச்சு. ஏன்னா நம்ம நினச்ச டைமிங்கு மனசு பின்னாடி ஓடிட்டே இருக்குது. நம்ம நினச்ச டைமிங்க்கு போக முடியாதோன்ட்டு. கோலாப்பூர் போன வாட்டி ஓரளவுக்கு எனக்கு ஓகே. இங்கேருந்து நம்ம சட்டாரா போயிட்டோம்னா அதுக்கப்புறம் எந்த பிரச்சனையும் இருக்காது. அந்த பக்கம் ஃபுல்லாகவே சிட்டி தான், நம்ம போயிடலாம் அப்படின்னு நினச்சிட்டு இருக்கக்குள்ள தான் புது பிரச்சனை ஆரம்பிச்சிச்சு. அது என்னது அப்படின்னு கேட்டிங்கன்னா, NH ரோடு. நான் பேசிகிட்டு இருக்கிறது NH48 மெயின் NH, அதுதான். ஓகேவா? அந்த ரோட்டில் ஒரு 200-300 பீப்புள் உக்காந்துக்கிட்டு ஜாலியாக வந்து கச்சிக்குடி, அது என்ன கச்சிக்குடின்னு தெரில, அது மட்டும் இல்லாமல் அங்கே வந்து அந்த டைமில் விநாயகா ஃபெஸ்டிவல் வந்து நம்ம ஊரில் வந்து விநாயகர் சதுர்த்தி தான் கொண்டாடுவோம். விநாயகரோட அம்மா இருக்காங்களா பார்வதி, அந்த பார்வதிக்கு ஒரு ஃபெஸ்டிவல் அவங்க கொண்டாடுறாங்க. அதுக்கெல்லாம் ரோட்டில் போட்டுக்கிட்டு தயார் பண்ணிட்டு வரவங்க போகிறவங்க யாருக்குமே வழி இல்லை. இன்ஃபேக்ட் நீங்கள் நம்ப மாட்டீங்க, ஆம்புலன்ஸ்க்கே அவங்க வழி இல்லை. ஸோ அங்கேருந்த ஒரு பேட்ரோல் ஒன்று வந்து அந்த பேட்ரோல் கிளியர் பண்ணிச்சு ஆம்புலன்ஸ் பின்னாடியே அந்த இடத்துல இருந்து சட்டாப்பூர் போயிட்டேன். கோலக்பூர்லேருந்து சட்டாராக்கு பார்த்தீங்கன்னா ஒரு 120 கிலோமீட்டர் அடிச்சு பிடிச்சி அங்கே போய் சேர்ந்தாச்சு. இங்கேருந்து பூனே பார்த்தீங்கன்னா ஒரு 110 கிலோமீட்டர் தான். டு மும்பை வந்து ஒரு 150 கிலோமீட்டர் தான். மொத்தம் 250 கிலோமீட்டர் முடிஞ்சா என்னோட ஹோல் ட்ரிப்பே முடிஞ்சிச்சு. ஸோ இந்த 250 கிலோமீட்டரை நான் டார்கெட் பண்ணி எனக்குள்ளே நான் சொல்லிகிட்டே இருக்கேன், என்னாலும் அந்த 5 மணி நேரத்தில் நம்ம போகணும்னு சொல்லிட்டு. அங்கே தான் புது ப்ராப்ளம் ஸ்டார்ட் ஆச்சு. சட்டாராவில் நான் வந்து பெட்ரோல் போட்டேன். இனிமேட்டு வந்து நான் பெட்ரோல் போட தேவையில்லை, டைரெக்டாக வந்து மும்பை போயிட்டு ஒரு பெட்ரோல் போட்டால் போதும் அப்படிங்கிற நிலமை இருக்குது. இங்கேருந்து 250 கிலோமீட்டர் தான் என் வண்டி வந்து, நான் ரொம்ப ஸ்லோவாக தான் போகிறனால அது மைலேஜ் தரும். இப்போ இந்த சட்டாரா டு பூனே போகிறோம்ல,
ஸோ இப்போ இந்த இடத்துல பார்த்தீங்க அப்படின்னா என் வண்டி வந்து ஸ்ட்ரகிள் பண்ண ஆரம்பிச்சிச்சு. ஸோ எந்த மாதிரியான ஸ்ட்ரகிள் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, என் வண்டியில் வந்து லோ ஆயில் ப்ரெஷர்னு ஒரு வார்னிங் காட்டுது. இது ரெண்டு விதமான டைமில் வந்து இது நடக்கும். ஸோ ஒன்று, உங்கள் ஊற்றின இன்ஜின் ஆயில் வந்து ரொம்ப சூடாகி அதோட விஸ்காசிட்டி ரொம்ப இழந்துருச்சு, ஆயில் ப்ரெஷர் கிடைக்கிற அளவுக்கு பிஸ்டனுக்கு தள்ளுற அளவுக்கு அந்த ஆயில் பம்புக்கு வந்து ப்ரெஷர் கிடைக்கலனா இந்த வார்னிங் மெசேஜ் வரும். இப்படியே ஓட்டினீங்கன்னா வண்டி ஃபுல்லாக சீஸ் ஆயிரும். அப்படி இல்லைனா உங்கள் ஆயிலோட கூலண்ட் கலந்து அது வந்து அதோட தன்மை அந்த விஸ்காசிட்டியை வந்து குறைச்சிருக்கலாம். அதனால இது வரத்துக்கு வாய்ப்பு இருக்குது. இப்போ எனக்கு வந்து டபுள் தாட்டாக இருக்குது, நம்ம இப்போ என்ன பண்ணலான்னு அப்படியே மெக்கானிக் கால் பண்ணி கேட்கக்குள்ள அவங்க என்ன சொல்லிட்டாங்கன்னா, நீங்கள் ரொம்ப நேரம் தொடர்ந்து போனீங்கல்ல இவ்வளோ தூரம், ஸோ அதனால அப்படி இருக்கும் அப்படிங்கிறனால அவங்க சொல்லிட்டாங்க. பட் கூலண்ட்டும் என்னால் குறைஞ்சதை என்னால் ஃபீல் பண்ண முடிஞ்சது. இப்போ நான் என்ன பண்ணுறதுன்னு தெரியல. எய்தர் ஐ ஹேவ் ஒன்லி 2 ஆப்ஷன். நான் இதோட என்னோட வந்து ரைடை கம்ப்ளீட் பண்ணிட்டு நான் வந்து இதோட என் ரைடை ஸ்டாப் பண்ணிடுவேன். இவ்வளோ தூரம் நான் வந்தது போட்ட ஹார்ட் ஒர்க் எல்லாமே வேஸ்ட் ஆகிடும். பட் இன்னொரு ஆப்ஷன் என்னென்னா, வண்டியை வந்து ரொம்ப நார்மல் ஸ்பீடில் நான் ஓட்டிகிட்டே இந்த 250 கிலோமீட்டர் அந்த பக்கம் கடக்கணும். அங்கேருந்து 110 கிலோமீட்டர் தான் பூனே. ஸோ ஏதோ பண்ணி பூனேக்கு போயிட்டேன். இது வரைக்கும் எனக்கு எந்த பிரச்சனையும் இல்லை. பூனேலேருந்து 150 கிலோமீட்டரில் மும்பை போகலாம். ஈவினிங் ஆகிடுச்சு. பட் எனக்கு கொஞ்சம் கொஞ்சமாக தெரிய ஆரம்பிச்சிருச்சு என்னோட 5 மணி நேரங்கிற டார்கெட்டை வந்து என்னால் எதுவும் பண்ண முடியாதுன்னு. மழை வந்து சில இடத்துல பெய்யுது, நல்லா ஊற்றுன்னு, சில இடத்துல பெய்யவே இல்லை. ஏன்னா வெஸ்டர்ன் காட்ஸோட பிரம்மாண்டத்தை வந்து என்னால் அந்த இடத்துல ஃபீல் பண்ண முடிஞ்சது. பூனே டு மும்பை பார்த்தீங்கன்னா 150 கிலோமீட்டர் எனக்கு தெரிய ஆரம்பிச்சிருச்சு. நம்மளால் வந்து அந்த 5 மணி நேரம் அப்படிங்கிற டார்கெட் அடிக்கிறது கஷ்டம். ஏன்னா ரொம்ப ஓவர் ஸ்பீட் போனால் தான் நீ அதை ரீச் பண்ண முடியுங்கிறது. நான் அதை ரிஸ்க் எடுக்கவும் விரும்பலை, எனக்கு அதை பண்ணவும் விருப்பம் இல்லை. டு மும்பை எக்ஸ்பிரஸ் ஹைவே இருக்குது. அந்த ஹைவே பார்த்தீங்கன்னா ரொம்ப சூப்பர் ஹைவே. மலையெல்லாம் குறைஞ்சி போட்டிருப்பாங்க. ரொம்ப சீக்கிரமாக நீங்கள் போய் சேர முடியும். எந்த விதமான டிராஃபிக்குமே இருக்காது. 8 லைன். பிரச்சனை என்னென்னா 2 வீலர் அலோடு இல்லை, கார் மட்டும்தான் அலோடு. ஸோ இப்போ எனக்கு இருக்க ரூட் என்னென்னா, பூனேலேருந்து லோனாவாலா போயிட்டு லோனாவாலாலேருந்து தான் நான் நவி மும்பை போய் நவி மும்பையிலேருந்து மும்பை போகணும். இப்போ இந்த பூனேலேருந்து லோனாவாலா போயிட்டோன்னா, லோனாவாலா ஒரு ஹில் ஸ்டேஷன். நீங்கள் முதல்ல ஹப்பில் ஏறிட்டு அப்புறம் டவுன் ஹில் இறங்கணும். அந்த டவுன் ஹில் வந்து ரொம்ப கொடூரமாக இருக்கும். குழந்தை கையில் பேனா கொடுத்து கிறுக்கு சொன்ன மாதிரி கிறுக்கி இருப்பாங்க. நீங்கள் அதில் தான் போகணும். நான் ஈவினிங் ஆகிடுச்சு, மழை இருக்குது, பனி மோடம் இருக்குது, நான் அந்த ரோட்டில் ஓட்டிகிட்டு இருக்கேன். நம்ம எப்படியாவது போய் சேரணும்னு சொல்லிட்டு அங்கேருந்து சிட்டிக்கு போனேன்னா மாட்டிக்கிட்டேன். நவி மும்பை பூனேலேருந்து அந்த போகிற ரோட்டில் வந்து மாட்டிக்கிட்டேன். என்னது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சிட்டி டிராஃபிக். மும்பை பூனே டிராஃபிக்கு. ஸோ மும்பை நவி மும்பை பூனே டிராஃபிக்லாம் பார்த்தீங்கன்னா கொடூரமான டிராஃபிக்ஸில் அதுவும் ஒன்று. ஸோ என்னால் ஒன்றுமே பண்ண முடியல. எனக்கு சுத்தமாக வந்து இது ரெக்கார்டாக இது வந்து ஒன்றுமே இல்லைடா, நம்மளால் ஒன்றுமே பண்ண முடியாதான்னு முடிவு பண்ணிட்டேன். ஏன்னா அந்த பக்கம் நான் டைம் ஆக எனக்கு தெரிய ஆரம்பிச்சிச்சு. ஒரு 50-60 கிலோமீட்டர் தான் இருக்குது, ஏதாவது பண்ணி நீ போயிடுறான்னு சொல்லிட்டு. நவி மும்பைக்கும் பெரிய கடல் நடுவில் ஒரு பாலம் இருக்கும். இந்த பாலத்து வழியாக தான் நீங்கள் போகணும். அந்த பாலம் ஃபுல்லாக வண்டி நிற்கிது. சரி ஏதாவது பண்ணுவோம்டா, நம்ம சென்னையில் கற்றுக்கிட்ட வித்தை, இந்த ஊரில் இத்தனை வருஷம் வண்டி ஓட்டின வித்தன்னு சொல்லிட்டு சந்து அப்படியே ஒருத்தருக்கு பின்னாடி அப்படியே இறங்கி அப்படியே இப்படி கொஞ்சம் கட்டு அடிச்சு ஸ்லோ வண்டி நின்றுட்டு தான் இருக்கும். நீங்கள் அப்படியே தள்ளிட்டு போய் கொஞ்சம் அப்படியே ரைஸ் பண்ணி 10-20 அப்படியே போயிட்டு உள்ளே போயிட்டேன். உள்ளே ரீச் ஆன உடனே பார்த்தீங்க அப்படின்னா மொதல் வேலை என்னென்னா, பெட்ரோல் பங்கில் மும்பை இறங்கிட்டோன்னு தெரிஞ்ச உடனே மும்பை ரீச் ஆகிட்டோம், அந்த பாலத்தை தானே மும்பை ரீச் ஆகிட்டீங்க, பெட்ரோல் பங்கில் முதல்ல ஒரு பில்லை போட்டுருவோம்டா, அப்புறம் எதுனாலும் பார்த்துக்கோன்ட்டு போய் வண்டியை போட்டு பில்லை எடுத்து அவங்க பில்லை கையில் கொடுக்குறாங்க. மலையில் நினைஞ்சிருங்க. என்ன அறிவு எனக்கு, அந்த அறிவு அப்போ அந்த டைமுக்கு வேலை செய்யலை. முதல்ல பில்லை வாங்கினேன்னு கையில் வாங்கிட்டேன். கை தண்ணி போட்டு அந்த பில்லு வந்து உடனே நினைஞ்சிச்சு. டப்புன்னு இப்படி நீங்கள் ஈரமாக இருக்க கையில் டக்குன்னு ஏதாவது அந்த பில்லில் பிடிச்சிங்கன்னா இதாகிடும்ல, அந்த மாதிரி ஆயிடுச்சு. பையா யாருக்கும் பில்லு போடாத, ஹிந்தியிலே ஏதோ எனக்கு தெரிஞ்ச ஹிந்தியில் சொல்கிறேன், யாருக்கும் பில்லு போடாத, டூப்ளிகேட் பில்லு கொடுறா, ஃபுல்லாக நினைஞ்சு போச்சு அப்படின்னு சொன்னேன். அவர் இன்னொரு பில்லு கொடுத்தாரு. எனக்கு எல்லாமே நினைஞ்சிருக்கனால என்னால் எதையுமே துடைக்க முடியல. அவரோட தொப்பியை வாங்கி அந்த தொப்பியில் கையை தொடச்சிட்டு பில்லை வச்சு ஒரு ஃபோட்டோ எடுத்துகிட்டு ஓகே இதான் டைம் அப்படின்னு ரிஜிஸ்டர் பண்ணிட்டு அப்புறம் தான் ஆசுவாசம். இந்த ஹோல் ரைடில் வந்து நிறைய இடத்துல வந்து எனக்கு தோணுது என்னென்னா, நம்மளை வந்து யாரும் பார்க்கல, நம்ம வந்து நிறுத்தி ஒரு தண்ணி வாங்கி குடித்தா என்ன, ஏதாவது பண்ணால் என்னென்னு. நீங்கள் நம்ப மாட்டீங்க, யாரும் நம்பலனாலும் எனக்கு எந்த விதமான பிரச்சனையும் கிடையாது. ஐ ஹேவ் அ ப்ரூஃப். ஏன்னா என்னென்ன ப்ரூஃப் சப்மிட் பண்ணான்னு சொல்லக்குள்ள அந்த ப்ரூஃபை நான் சொல்கிறேன். எங்கேயுமே நான் வண்டியை நிறுத்தி நான் சாப்பிடல, நான் தண்ணி குடிக்கல, நான் வந்து யூரின் போகல. இது வந்து யாரும் நம்ப மாட்டாங்க. 17.5 மணி நேரம் ஒரு ஹியூமனால் பாசிபிள் இல்லைன்னு நீங்கள் சொல்லுங்கள், பட் ஐ டிட் இட் பிகாஸ் ஐ நோ இட். நான் இந்த இடத்துல போய் சொல்லணும்னு எந்த அவசியமே கிடையாது. ஏன்னு நான் சொல்கிறேன்னா, நான் வீட்டிலேருந்து ரெடியாகி போக்குள்ள இவர் வந்து எனக்கு அந்த தண்ணியில் கலந்து குடிக்கிற அந்த டேப்லெட்டும் ட்ரை ஃப்ரூட்டும் கொடுத்துருந்தாரு. எனக்கு என்னென்னா, அந்த 5 மணி நேரத்தில் போக முடியுமாங்கிறத தாண்டி குறுக்கால இவ்வளோ பிரச்சனை, நிறைய பேர் குறுக்கால வரதா இருக்கட்டும், பாட் ஹோல்ஸு, இவ்வளோ மண்டக்குள்ளே ஓடக்குள்ள இதிலேயே கான்சென்ட்ரேட் பண்ணிட்டு போயிட்டேன். இப்போ என்ன கேட்டிங்கன்னா நான் பண்ணது ஸ்டூபிடிட்டியானா ஆமாம். ஏன்னா கால் நனைஞ்சு என் கால் நான் ரூமில் ஷூவை கழட்டக்குள்ளே எப்படி இருந்துச்சுங்கிற ஒரு ஃபோட்டோ காட்டுறேன். அந்த ஃபோட்டோ பார்த்தீங்கன்னா தெரியும், என் கால்லாம் ஃபுல்லாக உரிய ஆரம்பிச்சிச்சு. என் இடுப்புக்கு கீழே எனக்கு எந்த விதமான உணர்ச்சியுமே இல்லை. அடுத்த ஒரு நாள் ஃபுல்லாகவே, அதாவது நம்ம ரொம்ப நேரம் உட்காந்துருந்தா மறுத்து போவோம்ல, அந்த மறுத்து போன ஃபீல் தான் எனக்கு வந்து. எனக்கு தெரிஞ்ச டாக்டருக்கு நான் கால் பண்ணி கேட்குறேன், இந்த மாதிரி இருக்குது என்னென்னா, நீ இந்த அளவுக்கு இது பண்ணனால ஸ்ட்ரெஸ் பண்ணனால இருக்கும், நீ ஃப்ரீயாக விடு, அதை தாண்டி உனக்கு ரொம்ப பெயின் ஏதாவது இருக்க மாதிரி இருந்தால் ஒரு டோலோ மாதிரி ஒன்று இப்போதைக்கு பேராசிட்டமால் டோலோ மாதிரி ஏதாவது வாங்கி போட்டுக்கோன்னு தான் சொன்னாங்க.
அதுக்கப்புறம் நம்ம ஒரு நாள் கழிச்சு இதே ரொம்ப ஃபீல் இருக்குது, உன்னால் ஃபிங்கர்ஸ்லாம் ஆட்ட முடியுதுன்னா எந்த பிரச்சனையும் இல்லை, என்னால் அசைக்க முடியுது, என்னால் ஃபுல் கண்ட்ரோல் கொடுக்க முடியல அப்படிங்கிறத நான் அவங்ககிட்ட சொல்லி எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். பிடிச்ச வாட்டி எனக்கு நம்பிக்கை இல்லை, நம்ம வந்து 17 மணி நேரத்தில் இதை பண்ணியிருக்கோம், கூகுளில் வந்து 26 மணி நேரம் சம்டைம் 29 மணி நேரம் காட்டுது, இது ரெக்கார்டாக அவங்க எடுத்துப்பாங்களா அப்படிங்கிறது எனக்கு தெரில. அப்போ நான் நினச்சது என்னென்னா ஐ டிட் மை பெஸ்ட். நம்ம வந்து எந்த இடத்துலையும் கிவ் அப் பண்ணல. நம்ம வந்து ரொம்ப கஷ்டமான டைம்லேயும் அவ்வளோ ஸ்ட்ரகிளில் அவ்வளோ மழையில் சில இடத்துலலாம் ஃபுல்லாக மழை பெய்யும், அந்த வைசர் தெரியாது, டக்குன்னு இப்படி வைசரை திறந்து வாயை திறந்தோன்னா அதுக்குள்ளே தண்ணி விடும், அந்த தண்ணியை குடிச்சிட்டு அப்படியே ஓடிட்டு இருந்தேன். நினச்சி பார்க்கக்குள்ளே ஒரு பக்கம் ஸ்டூபிடிட்டியாக இருந்தாலும் வி கோ த்ரூ தட் ஹார்ட் டைம் அப்படிங்கிறது வந்து நம்மளால் கிளியராக ஃபீல் பண்ண முடியுது. இன்னொரு முக்கியமான விஷயம் என்னென்னா நான் 48 ஹவர்ஸ் முன்னாடியே சாப்பிட்றத நிறுத்திட்டேன். ஏன்னா நான் சாப்பிட்டா நான் ரெஸ்ட் ரூம் போகணும், நான் ரெஸ்ட் ரூம் போகிறதுக்கு வண்டி எங்கேயாவது 10 நிமிஷம் நிறுத்தினேன்னா அந்த டைமும் இதில் கவுண்ட் ஆகுங்கிறது எனக்கு தெரியும். 2 நாள் முன்னாடியே நான் நிறுத்திட்டு தண்ணி இந்த மாதிரி விஷயங்கள் தான் குடிச்சிட்டு இருந்தேன். பட் ஏன்னா இதுக்கு முன்னாடியே நான் ஃபாஸ்டிங் நிறையா தடவை பண்ணியிருக்கேன் அப்படிங்கிறனால எனக்கு அந்த விஷயம் பெருசாக தெரியல. ஸோ உடலளவில் ரெடியாக இருந்து மனதளவில் ரெடியாக இருந்து இவ்வளோ ஒர்க் பண்ணி அது கடைசியில் என்ன ஆகுமோ அப்படிங்கிற மாதிரி ஒரு தாட்டு தான். ஏன்னா நிறுத்தி இப்போ உள்ளே இருக்க ட்ரை ஃப்ரூட்டு ஏதாவது ஜொப்பில் இருக்கிறத எடுத்து சாப்பிட்டா அதுக்கு டைம் போயிடுமோ அப்படிங்கிற அந்த ஒரு சின்ன பயம் தான். இப்போ என்ன கேட்டிங்கன்னா நான் அதுக்கேற்ற மாதிரி பிளான் பண்ணியிருப்பேன். லைக் இல்லை இந்த தப்பை நம்ம போன தடவை பண்ணோம், இந்த தடவை இனிமேட்டு நம்ம போகக்குள்ள கண்டிப்பாக வாட்டர் ப்ரூஃப் சாக்ஸ் எடுத்துக்கணும். ஏன்னா மழையில் பெஞ்சாலும் அந்த வாட்டர் ப்ரூஃப் சாக்ஸ் உங்கள் காலை காப்பாற்றிருக்கோம். அந்த டைமில் அதை நான் பண்ணாமல் விட்டேன். ரெயின் கோட் இன்னும் கொஞ்சம் ப்ராப்பராக ஏதாவது இது பண்ணியிருக்கலாம். நான் போக்குள்ளே போட்டுட்டு போன ப்ரொடெக்டிங் கியர்ஸ்ன்னு பார்த்தீங்க அப்படின்னா என்னோடய ஹெல்மெட் இருந்தது. கண்டிப்பாக ஹெல்மெட் இல்லாமல் எவ்வளோ தூரம் எங்கேயுமே போக முடியாது. ஹெல்மெட் இருந்தது, அது இல்லாமல் ரைனாக்ஸோட ரைடிங் க்ளவுஸ் இருந்தது, ரைடிங் ஜாக்கெட்டு, ரைடிங் பேண்ட் வச்சுருந்தேன். ஃபுல் ப்ரொடெக்டிங் கியர்ஸோடு தான் போனேன். அது இல்லாமல் என்ன ஆனாலும் நம்ம வந்து ஓவர் ஸ்பீட் போகக்கூடாது. ஸோ 80-85ங்கிறது தான் நம்ம டாப்பாக இருக்கணும். இதிலேயே போனால் தான் நம்மளோட ஆவரேஜ் நம்ம கேட்குற டைம் ரொம்ப தூரம் ஓட்ட முடியும் அப்படிங்கிறதையும் ரொம்பவே நான் வந்து கான்சன்ட்ரேட்டாக நம்பினேன். ஸோ அந்த விஷயம் தான் இவ்வளோவையும் நான் பண்ணுறதுக்கு வந்து ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருந்துச்சு அப்படின்னு நம்ம சொல்லலாம். ஸோ என்னை பொறுத்த வரைக்கும் நான் எல்லாேருக்கும் சஜஸ்ட் பண்ணுறது என்னென்னா, நீங்கள் இந்த மாதிரி எண்டூரன்ஸ் ரைடு ஒன்று பிளான் பண்ணுறீங்கன்னா ஃபஸ்ட்டு நீங்களும் உங்கள் வண்டியை கொஞ்சம் கனெக்ட் ஆகுங்க. நான்லாம் இந்த ரைட் பண்ணக்குள்ள 20,000 கிலோமீட்டர் நானும் வண்டியை மட்டும் ஓட்டியிருந்தேன். அவ்வளோ நாள் ஓட்டி எனக்கு கரெக்டாக 1 இயர் முன்னாடி எடுத்து நான் அவ்வளோ தூரம் ட்ராவல் பண்ணியிருந்தேன். இதுக்கு முன்னாடி கோவா அதை வந்து நான் ரெக்கார்ட் பண்ணல, பட் கோவா நான் ஸ்டாப்பாக ஓட்டினேன். சேலம் டு கோவா பார்த்தீங்கன்னா 975 கிலோமீட்டர் 15.5 மணி நேரத்தில் ஓட்டினேன். ஸோ அதுக்கும் எதுக்குமே நிறுத்தலை நான் வண்டி. நான் பாட்டுக்கு வண்டி போயிட்டே இருப்பேன், பெட்ரோல் அடிப்பேன், போயிட்டே இருப்பேன். அப்போ எனக்கு ரெக்கார்டு இதெல்லாம் இல்லை, பட் அந்த மாதிரி நீங்கள் ஓட்டி ப்ராக்டிஸ் பண்ணக்குள்ள தான் உங்களுக்கு அந்த இது வரும். நான் 2 விஷயத்த ஆணித்தனமாக நம்புகிறேன். எந்த விதத்துலையும் நாம்ளும் ஹர்ட் ஆகிக்கக்கூடாது, அதே நேரத்தில் ரோட்டில் போகிற யாரையுமே வந்து ஹர்ட் பண்ணிடக்கூடாது. அவங்க ஹர்ட் ஆகிறதுக்கு நாம் ரீசனாகவும் இருக்கக்கூடாதுன்னு சொல்லிட்டு இதை தாண்டி ஸ்டூபிட்ஸ் வந்து நிறைய பேர் குறுக்கால வருவாங்க, நிறைய விஷயங்கள் நடக்கலாம். இட்ஸ் அபவுட் ஹவ் யூ கண்ட்ரோல். ஒரு அளவுக்கு மேலே நம்மளால் அதை கண்ட்ரோல் பண்ண முடியாது. இட்ஸ் ஆல் ஃபேட் லக். இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் இருக்குது. ஐ கிளாட் ஐ அலைவ் அப்படின்னு தான் சொல்லுவேன். அந்த பாட் அந்த அளவுக்கான ரோட்ஸ் இருக்கக்குள்ள. ஏன்னா ரிட்டன் வரக்குள்ளே நான் ஒரு பெரிய ஆக்சிடென்ட் பார்த்தேன், அதுக்கு ஒரு வீடியோ பண்ணுறேன். எங்கேயும் எப்போது மாதிரி லைவாக ஒரு ஆக்சிடென்ட் பார்த்து நான் போய் இறங்கி ஒருத்தங்களையா தூக்கி ஆம்புலன்ஸில் ஏற்றி விட்டேன். இன்னும் ஐ ஸ்டில் ஹியர் தேர் வாய்ஸ் இன் மை ஹெட். நான் அதை வந்து பற்றி பேசக்குள்ளே என்னால் வந்து அதை கிளியராக அவங்க கத்தின அந்த ஓலை சவுண்டு ஓலை சவுண்ட்லாம் என்னால் கிளியராக கேட்க முடியும். பட் எனிவே இந்த ரெக்கார்ட்ஸ்ன்னு பார்த்தீங்கன்னா என்னோடய ப்ரொடெக்டிங் கியர்ஸ் இது தான். இந்த ரைடுன்னு இல்லை, எந்த விஷயத்துக்கும் நீங்கள் மென்டலாக ப்ரிப்பேர் ஆகணும். உங்களை அப்பாற்பட்டு ஒரு விஷயத்தை நீங்கள் பண்ணுறதுக்கு உங்கள் பாடியும் உங்கள் மைண்டையும் புஷ் பண்ணுறீங்கன்னா ஜஸ்ட் பி ரெடி ஃபார் இட். இட் டேக்ஸ் மோர் தென் யூ திங்க் பிரதர், நோ மேட்டர் வாட் இட் வாஸ். ஏன்னா நீங்கள் 500-600 கிலோமீட்டர் ஜாலியாக இருக்கும், அதுக்கப்புறம் யூ நெவர் ஃபீல் எனி திங் பிலோ யுவர் லெக். த பெயின் வாஸ் ஸோ எக்ஸ்ட்ரீம். மேபி என் பாடி கண்டிஷனால் எனக்கு அந்தளவுக்கு பெயின் இருந்துச்சா அப்படிங்கிறது எனக்கு தெரியல. என்னோட பூபதிங்கிற சேனலில் இந்த மாதிரி அங்கே போய் மும்பைலலாம் என்ன நடந்துச்சு, நான் யாரெல்லாம் மீட் பண்ணேன், அங்கேருந்து நான் வந்து வாரிஸ் வாட்டர் ஃபால் இருக்குல்ல, அது பூனேயில் இருக்குது. ஸோ அதுக்கெல்லாம் போயிருந்தேன். ஐ கிளாட் ஐ டிட் இட்னு சொல்லுவேன். ஏன்னா எனக்கு தெரில, நான் என்னோடய கோல்ஸு என்னோடய ட்ரீம்ஸில் நான் ஒரு 5% கூட இன்னும் நான் ரீச் பண்ணல. 100% எப்போ ரீச் பண்ணுவேன்னு எனக்கு தெரியாது. பட் ஒரு விஷயம் எனக்கு ஷுவராக தெரியும், நான் அதை ரீச் பண்ணுற வரைக்கும் என்னோடய தன்னம்பிக்கையும் நான் ட்ரை பண்ணுறதையும் விடவே போகிறதில்ல. ஐ நெவர் ஸ்டாப் ட்ரையிங் அன்டில் ஐ ரீச் தேர் அப்படிங்கிறது நான் ஷுவராக சொல்லுவேன். அதை தான் நான் உங்களுக்கும் சொல்கிறேன். உங்களால் சுற்றி இருக்கவங்க 1000 சொல்லுவாங்க, உங்களை திட்டலாம், உங்களை பைத்தியம்னு சொல்லலாம், என்ன வேணால் சொல்லலாம். இஃப் யூ ஜென்யூன்லி பிலீவ் சம்திங், இஃப் யூ ஒர்க் ஃபார் இட், இட்ஸ் டேக் மோர் தென் யூ தாட், பட் ஷுவர்லி ஒன் டே யூ வில் பி தேர். நான் பெருசாக ஒன்றும் கிளிக்கலைங்க, நான் ஒரு அவார்டு வாங்கிட்டேன், நான் ஒத்துக்கிறேன், இல்லைன்னா சொல்ல. இன்னும் நம்ம பண்ண வேண்டியது, நம்ம போக வேண்டியதெல்லாம் எங்கேயோ இருக்குது. பட் என்னோடய எக்ஸ்பீரியன்ஸில் ஐ ஜஸ்ட் வாண்ட் டு ஷேர் திஸ் ஒன் திங், நெவர் கிவ் அப். ஸோ யூ ஹேவ் ஒன்லி 2 ஆப்ஷன். வீட்டில் உட்காந்துக்கிட்டு இது பண்ணிக்கிட்டு அந்த இது நடக்கலைன்னா நான் வந்து இன்னொரு பெரிய ஆளாக இருப்பேன், இது நடக்கலைன்னா இங்கே போயிருப்பேன், அங்கே போயிருப்பேன்னு சொல்கிறது இட்ஸ் வெரி ஈஸி. இதெல்லாம் நடந்துருச்சு, எனக்கு இதெல்லாம் ஆயிடுச்சு, இவங்க சுற்றி இருக்கவங்க யார் காரணமாக இருந்தாலும் சரி, நான்
அதுலேருந்து எப்படி வெளியே போகிறேன் என்ன பண்ண போகிறேங்கிறத மட்டும் நீங்கள் யோசிங்க. ஷோராக ஒரு நாள் நீங்களும் நீங்கள் நினைக்கிற இடத்துக்கு போகலாம். இது வந்து மோட்டிவேஷனும் எதுவும் கிடையாது, இதுதான் ஃபேக்ட். யூ நெவர் கிவ் அப், நோ மேட்டர் வாட் ஹேப்பன். ப்ளீஸ் டோன்ட் கிவ் அப் பிரதர். யூ நீட் டு see a lot of things. ப்ளீஸ் பி ரெடி ஃபார் இட். இப்போ வந்து உங்களுக்கு கமெண்ட்டில் வந்து அந்த ரைடர் அதை பண்ணார், நீ என்ன அவ்வளோ பெரிய ஆளா, இப்படிலாம் தயவு செஞ்சு எதையும் பேசாதீங்க. அப்படி பேசுனீங்கன்னா நான் என்ன சொல்லுவேன்னா, ஒன் ஆன் ஒன் வாங்க. நீங்கள் சொல்கிற ரைடர்ஸ்லாம் வந்து என்ன ரெக்கார்ட் பண்ண, எனக்கு தெரிஞ்சு ஒரு 4 ரைடர் சொன்னல, இவங்களாம் ரெக்கார்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ இது இல்லாமல் வேறு யாராவது ரெக்கார்டு அஃபிஷியலாக இந்த மாதிரி இந்தியா புக் ஆஃப் ரெக்கார்டு, கின்னஸ் ரெக்கார்டு, அதை விட்டால் ஏஷியா புக் ஆஃப் ரெக்கார்டு, இந்த மாதிரி வந்து ஃபெமிலியரான ரெக்கார்ட்ஸ் இருக்கணும். ஏன் இந்தியா புக் ஆஃப் ரெக்கார்ட்ஸை பேசுகிறேன்னா, கம்யூனிகேஷன் ப்ரோட்டோகால் பற்றி உங்கள் யாருக்கும் தெரியாது. அந்த அளவுக்கு ப்ரூஃப் வந்து நீங்கள் சப்மிட் பண்ணுற மாதிரி இருக்கும். நான் என்னோட வண்டியோட ஜிபிஎஸ் பில்லு, அது மட்டும் இல்லாமல் பெட்ரோல் பில்லு, கார்டு ஸ்வைப் பண்ண பில்லு, ஸ்டார் ஆப் டேட்டா, இந்த மாதிரி எக்கச்சக்கமான 7 டிஃப்ரெண்ட் ப்ரூஃபை சப்மிட் பண்ணி தான் இந்த அவார்டை என்னால் வாங்க முடிஞ்சுது. வீடியோ ப்ரூஃபு ஒரு இடத்துக்கும் போகல, மேஜர் ஸ்டேட்டை தாங்கக்குள்ள அதுக்கான ஃபோட்டோ ப்ரூஃபு வித் டைம் ஸ்டாம்ப்பு, ஜிபிஎஸ் ஸ்டாம்போட. இட்ஸ் நாட் எ ஜோக் பிரதர். சும்மா வந்துட்டு பேரே தெரியாத ஏதாவது ஒரு ரெக்கார்டு கம்பெனி நடத்திட்டு இருக்கவங்ககிட்ட 10,000 ரூபா கொடுத்துட்டு அவார்டு வாங்கிட்டு நானும் பண்ணேன் அப்படின்னு நான் சொல்லலை. இந்தியா புக் ஆஃப் ரெக்கார்டுங்கிறது ஏஷியா புக் ஆஃப் ரெக்கார்ட்ஸோட அஃபிலியேட்டட் தான், அவங்களுக்கு கீழே தான் இவங்களும் வருவாங்க. ஸோ அந்தளவுக்கு கஷ்டம் அப்படின்னு சொல்ல வரேன். ஏன் கின்னஸ் ரெக்கார்டு வந்து எனக்கு இதாகலைன்னா, கின்னஸ் ரெக்கார்டு வந்து இந்தியாவில் கான்டினென்ட் லெவலில் ஏதாவது பெருசாக பண்ணியிருந்தா தான் அதுக்குள்ளே வர முடியும்னாங்க. நான் அவங்களும் அப்ரோச் பண்ணேன், லிம்கா புக் ஆஃப் ரெக்கார்டும் அப்ரோச் பண்ணோம். அவங்களுமே வந்து ஏதோ ஒரு ஸ்டேட்லேருந்து இப்படி போகிற இந்த டைட்டில் எங்களால் எடுத்துக்க முடியாது அப்படிங்கிற மாதிரி சொன்னாங்க. கின்னஸ் ரெக்கார்டில் சப்போஸ் உங்கள் டைட்டில் ஆல்ரெடி இதில் இல்லை, நீங்கள் புதுசாக இந்த டைட்டில் கொடுக்கணும்னு ஆப்போப்படுறீங்கன்னா $1000 கட்டுங்க அப்படின்னாங்க. நான் அவ்வளோ கட்டி நான் சொல்லி எதுவும் வாங்க போகிறதில்ல. அந்த டைட்டிலை வந்து நாங்கள் வேணாம் வைக்கலாமா, அப்படி ஒரு டைட்டில் வேணாமாங்கிறத எங்கள் குழு வந்து இது பண்ணோம். சப்போஸ் வேணான்னு சொல்லிட்டு அந்த $1000 திரும்பி வராதுன்னு சொன்னாங்க. கையெடுத்து ஒரு கும்பிடு போட்டு நான் இருக்கிறதே ஏதாவது ஒன்று பண்ணிக்கிறேங்க அப்படின்னு சொல்லிட்டு நான் விட்டேன். அவ்வளோதான், இதுதான் வந்து நடந்தது. என்னோடய ஹோல் ஜேர்னி வந்து இதுதான். ஸோ நம்ம வீடியோ எந்த அளவுக்கு ஷார்ட் பண்ண முடியுமோ நான் ஷார்ட் பண்ணி அதை உங்ககிட்ட போடுறேன். இதை தாண்டி நிறையா நடந்தது வந்து என்னென்னா, மலையில் என் கோப்ரோவில் இருந்த நிறைய ஃபுட்டேஜ் வந்து கரப்ட் ஆகி போச்சு. சில இடத்துல டிராஃபிக்கில் இருந்த வீடியோஸு ஃபோனில் சில முக்கியமான ஃபோட்டோஸ் எடுத்தேன், அது மட்டும்தான் என்கிட்ட வந்து இப்படி இருக்குது. அந்த கார்டை நான் வந்து இவங்ககிட்ட ப்ரூஃப் சப்மிட் பண்ணணும்னு சொல்லிட்டு இதெல்லாம் அனுப்பியிருந்தேன். ரெக்கவரி சாஃப்ட்வேர் வச்சுருக்கவங்ககிட்ட அது ப்ரொஃபஷனல்கிட்டலாம் அனுப்பியும் சில டேட்டாஸ் தான் ரெக்கவரி பண்ண முடிஞ்சுது. சப்போர்ட் பண்ண எல்லாருக்கும் ரொம்ப நன்றி, என்னை சப்போர்ட் பண்ணாதவங்களுக்கும் ரொம்ப நன்றி. அதனால தான் என்னால் இந்த இடத்துக்கு வர முடிஞ்சது அப்படின்னு நான் ஆணித்தனமாக நம்புகிறேன். இன்னும் நிறைய இடத்துக்கு போக வேண்டியதும் இருக்குது. என்கிட்ட இருக்கிற இதுதான் வந்து இந்தியா புக் ஆஃப் ரெக்கார்ட்ஸ். ஸோ இதை அப்படியே உட்காந்து சும்மா பார்த்துட்ருப்பேன். சில கிலோமீட்டர்ஸ்க்கு தான் நீங்கள் கான்சன்ட்ரேட் பண்ணி இறுக்கி பிடிச்சி சுற்றி இருக்கிறதெல்லாம் பார்த்துட்டு அழகெல்லாம் பார்த்துட்டு ஓட்ட முடியும். அதுக்கப்புறம் யூ ஜஸ்ட் நீட் டு பி லேசர் ஃபோக்கஸ் ஆன் ரோட், நோ மேட்டர் வாட், தட்ஸ் இட். அப்படி தான் நீங்கள் போகிற மாதிரி இருக்கும். யா, ஐ கிளாட் ஐ டிட் இட் அப்படின்னு சொல்லலாம். ஸோ இப்படி தான் வந்து 1343 கிலோமீட்டரை 17 மணி நேரம் 34 நிமிஷத்தில் எதுக்குமே வண்டியை நிறுத்தாமல் என்னால் பண்ண முடிஞ்சது. நிறைய பாடி டீஹைட்ரேட் ஆகிடுச்சு. மற்ற 2 நாள் எவ்வளோ தண்ணி குடிச்சும் யூரினேட் ஆகிறதுக்கும் சரி, டாக்டர் பார்க்கலாமான்லாம் யோசித்தேன். பட் கொஞ்சம் கொஞ்சமாக தான் பாடி ஃபுல்லாக ரெக்கவரி ஆச்சு. பட் யா, ஐ எம் டூயிங் குட் கைஸ் ரைட் நவ். ஐ ஹேவ் நோ இஷ்யூஸ். லவ் யூ கைஸ். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் த வீடியோ. இனிமேட்டு கண்டிப்பாக ரெகுலராக வீடியோஸ் போடுறேன். இன்னும் நிறைய விஷயத்த உங்ககிட்ட ஷேர் பண்ண வேண்டியது இருக்குது. ஏன்னா நிறைய விஷயம் I learn.